கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையும் அவர் தருகிற சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடு கூட இருக்க நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகம் உங்களோடு இருந்து உங்களுக்கு நன்மைகளை தரும். இந்த வசனம் சங்கீதம் 149:4 இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல். கர்த்தர் என்றால் சிருஷ்டி கர்த்தர் அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சங்களையும் உண்டாக்கி உருவாக்கி ஆளுகிற, அவைகளுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிற, நன்மைகளை தருகிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற, பூரணப்படுத்துகிற, நித்திய ஜீவனை தருகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, தன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு, தன்னாலே உண்டாக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக அவரை துதிக்கிற மக்களுக்கு பிரியம் வைக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நினைக்கிற அனைவருக்குமே தன்னுடைய பிரியத்தை அனுப்பி வைக்கிறார். அவருடைய பிரியம் என்பது என்ன? பூரணமான, சம்பூரணமான, பரிபூரணமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஜனமாய் இருக்கிறவர்கள் பரிபூரணப்பட வேண்டும், எல்லாவற்றிலும் பரிபூரணப்பட வேண்டும், எல்லா நன்மைகளிலும் பரிபூரணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, உபத்திரவங்களிலும் பரிபூரணப்பட வேண்டும். தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் வந்து மகிமையின் சரீரத்தோடு தன்னை காண வருகிற பொழுது அவர்கள் எல்லா உபத்திரவங்களிலும் பரிபூரணப்பட்டு தேறினவர்களாக சாத்தானை எதிர்த்து அவனை தோற்கடிக்கிற ஒரு பெரிய போர்ப்படை தளபதிகளாக தன்னை போல வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தீமைகளை எல்லாம் முறியடிக்கிற, தீங்குகளை சமாளித்து மேற்கொண்டு வருகிற, எல்லா விதமான எதிர் வல்லமைகளையும் அந்தகாரங்களையும் முறியடிக்கிற ஆளுகை உள்ளவர்களாய் தம்முடைய ஜனங்கள் வர வேண்டும் என்று அவர்களுக்கு உபத்திரவத்திலும் பூரணப்படும்படியான ஒரு பிரியத்தையும் வைத்திருக்கிறார். சகல வியாதிகளையும் தாண்டி சகல நன்மைகளையும் மக்களுக்கு பெற்று தருகிற மிகப்பெரிய தலைவர்களாக தம்முடைய ஜனங்கள் உருவாக வேண்டும் என்று அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார். அவர்களுக்கு எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து அவைகளை நிர்வாகம் பண்ணத்தக்க நன்மைகளையும் கொடுத்து அவர்கள் மேல் முழு பிரியம் வைக்கிறார். ஒரு மனுஷன் பூரணமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பூரணத்துவம் அவன் பெறுவதற்கு அவன் பலவிதமான பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் மறுரூபங்களையும் கடந்து வருகிறான். அந்த நிலைமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவன் கூடவே இருந்து அவனுக்கு பிரியம் வைக்கிறார். ஆபத்து காலத்திலோ போராட்டங்களிலோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய மகின் பிரசன்னத்தை விட்டு வெளியே சென்று விடாமல் அவர்களுக்கு நன்மை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களை ஆளுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.